ஹாய், இன்றைக்கி ஆன்ஜெரி குக்கிங் சேனலில் நம்ம சமையல் பற்றி பார்க்க போகிறதில்ல, கேக் எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படின்றத பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக். நான் இப்போ ஒரு பச்சை கலர் கப்பு காட்டினேன்ல, அதாவது எல்லார் வீட்லேயும் மெஷரிங் கப்பு, ஸ்பூனு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் என்ன ஒரே மாதிரியான அளவு டம்ளர் இருந்தாலும் சரி, கிண்ணம் இருந்தாலும் சரி, அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு, அதே கப்பில் ஒரு கப் அளவு கொக்கோ பவுடர் போட்டுட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு அதை முதல்ல நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக சலிக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா கொக்கோ பவுடரில், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் போடுறோம்ல, அது எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம சலிச்சுக்கிறது. இப்போ நான் காமிச்சேன்ல பச்சை கலரு கப்பு, அந்த கப்பு 1 டம்ளர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மஞ்சள் கலர் கப்பு காமிச்சேன்ல, இது 1/4 டம்ளர்னு வச்சுக்கோங்க. அப்போ 1.25 அளவுக்கு நம்ம அதே மாதிரி பொடிச்ச ஜீனி எடுத்திருக்கோம். நான் எங்கள் வீட்டில் எப்போயுமே ஜீனி பொடி பண்ணி ஸ்டாக் இருக்கும். ஏன்னா எனக்கு ரெகுலராக கேக் ஆர்டர் வரும், அதுக்காக நான் வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 முட்டை எடுத்திருக்கேன். புது முட்டையாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக முட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த முட்டை யூஸ் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சோல பைனாப்பிள் எசன்ஸ் 1 மூடி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதை பீட்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா, முட்டை அடித்து நம்ம பீட்டர் போட்டுகிட்டே இருக்கும் போதே அந்த கலர் ஒரு ஒயிட் கலர் மாதிரி, ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலர் வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 1.25 கப்பு பொடிச்ச ஜீனி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை 3 பேட்சாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட்டர் நம்ம போட்டுக்கணும். அந்த முட்டையோட அந்த ஜீனி நல்லா கரையணும். அதுக்காக நம்ம 3 இதாக பிரித்து நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டு பீட்டர் போட்டுக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு பீட்டர் இருந்தால் தான் நல்லது. நம்ம அளவுகள்லாம் கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஆனால் பீட்டர் இருந்தால் கேக் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ நம்ம மிக்ஸு பண்ணி சலித்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவை அதையும் கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக போட்டு, இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பீட்டர் ஸ்பீடு 5வது ஸ்பீடில் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் இருக்கணும். ரொம்ப அடிக்கக்கூடாது. மாவு அடிக்கும் போது இடையில கொஞ்சோண்டு பால், அந்த 1/4 டம்ளர் நான் சொன்னேன்ல, அந்த இதில் 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி, முதல்ல மாவு போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம அடிக்கிறோம். திருப்பியும் மாவு போடுறோம். மாவு அப்படியே எடுத்து கொட்டாமல் நான் ஸ்பூனில் தான் எடுத்து போடுறேன் பாருங்கள். எடுத்து போட்டுட்டு மறுபடியும் பீட்டர் நம்ம போடுறோம். போடும் போதும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் அடிக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 5வது ஸ்பீடில் வச்சு அடிக்காதீங்க. இது எனக்கு பழக்கமாயிடுச்சுன்றதுனால நான் மாவு போட்ட பிறகு பீட்டர் யூஸ் பண்ணுறேன். பீட்டர் எனக்கு எந்தளவு போடணும் அப்படின்றது தெரியுன்றதுனால நான் போடுறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு பீட்டர் போட பயமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதிகமான ஸ்பீடில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கேக்கு நல்லாவே வராது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லலை. இதுலேயே அளவுகள்லேருந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மாதிரி பீட்டர் போட்டு பீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம வச்சுருந்த மாவெல்லாம் இதில் நம்ம போட்டுட்டோம். இப்போ கூட உங்களுக்கு தெரியுதா, பீட்டர் போட்டாலுமே அந்த வெள்ளையாக ஒரு இடத்துல அடித்தோம் அடிக்காமல் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு தான் இருக்கணும். ஃபுல்லாக பீட்டர் போட்டு நல்லா அடிக்கக்கூடாது. அது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அதை மிக்ஸ் பண்ணும் போது எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு
இந்த கேக்கு செய்யும் போது ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு கேக் எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். நிறையா பேர் என்கிட்ட கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து கிளாஸ் எடுக்காமல் நான் வந்து கேக் ஆர்டர் வரும்போது இப்படி வீடியோவாக எடுத்து போட்டுட்டா அவங்க நல்லா கற்றுக்குவாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அடியில் விட்டு மெதுவாக தான் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி இது வந்து பட்டர் பேப்பர் நம்ம என்ன டின் அளவு வைக்கிறோமோ அந்த டின் அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கோங்க. அது என்ன கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது எண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை, ஆயில் தான் அது. நம்ம நோட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு நோட்டு அட்டை போட்டு கொடுப்போம்ல, ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சதுரமாக இது வந்து பேஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து கட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நீளமான பீஸை, ஏன்னா சுற்றி நம்ம வைக்கிறதுக்கு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். தெரியுதா? அது கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா கேக்கு பொங்கி வந்துச்சுன்னா கீழே விழுகாமல் இருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ஒரு கேக்கு செய்கிறோம் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ நான் இதை செய்யும் போதே இன்னொன்று விஷயம் என்ன பண்ணியிருக்கேன், மெயினான விஷயம் அப்படின்னா ஓடிஜியை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அது ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அது நம்ம வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம விசிறி செய்வோம்ல அதே மாதிரி தான். நான் மடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிளியராக யாரும் சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் எல்லாமே வந்து கிளியராக அந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். விசிறி மடிப்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம சின்ன பிள்ளையில செஞ்சு விட்டு விளையாடுவோம்ல, ராக்கெட் விட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வளைவாக நம்ம கட் பண்ணணும். அது வீடியோவில் சரியாக தெரியலை. நான் கட் பண்ணும் போது கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்புக்கு கிடச்சிரும். அதை உள்ளே வச்சுட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேக்கை நம்ம இது உள்ளே ஊற்றுவோம்ல, அப்போ கேக்கு வந்து இதில் இந்த பேப்பரில் ஒட்டாமல் எடுக்கும் போது ஈஸியாக வரும். அதுக்காகத்தான் நான் இப்போ வச்சுருக்கேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் இந்த பேட்டர் நம்ம ஊற்ற போகிறோம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடிக்கடி போட்டு நம்ம குழம்பு காய்கள்லாம் கிண்டுறோம்ல, அந்த மாதிரிலாம் கிண்டக்கூடாது. ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் கேக்கை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா கேக்கு வந்து ஒன்று அப்படியே அமுங்கி உட்காந்துரும், மேலே எழுந்திரிக்காது. இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அப்போ நம்ம அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு எல்லா பொருட்கள் எல்லாம் செஞ்சு டைம் வேஸ்ட்டு, பொருட்கள் வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் குழந்தைகளை எப்படி நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் கேக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். அப்போ ஒரு பர்ஃபெக்டான கேக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம செய்கிறது பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கோட பேஸு. இப்போ நான் ஓடிஜியில் வச்சு நான் எடுத்துட்டேன். 180 டிகிரி செல்சியஸுக்கு 30 நிமிஷம் நான் வச்சு எடுத்தேன். இது 1 கிலோ அளவு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு. அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது உயரம் பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப கிண்டணும் அப்படின்னா இவ்வளோ உயரம் வராது, அப்படியே அமுங்கிரும். இப்போ விப்பிங் க்ரீம், ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதை நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம இது செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்லையே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் கூலிங் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணும் போது ஃபேன் போடாதீங்க.
ஃபேன் போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த கட்டியாக நான் காட்டுவேன் பாருங்கள் உங்களுக்கு, அந்த மாதிரி ஸ்டேஜ் வராது. ஓரளவு நல்லா கட்டியாக அடித்த பிறகு நம்ம அந்த 1 டம்ளர் காமிச்சேன்ல நம்ம மெஷர்மெண்ட்டு கப்பு, அதில் 1/4 கப்பு ஜீனி, பொடிச்ச ஜீனி எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் சேர்த்து போட்டு அடித்து அதை எடுத்தாச்சு. நம்ம கேக்கு பன்னு செஞ்சு வச்சுருந்தோம்னா அதை 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் எடுத்து ஒரு அட்டையில் வச்சுட்டு, நான் அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு ஜீனியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த தண்ணியை எடுத்து ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திக்கணும். ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா க்ரீம் வச்சு அந்த க்ரீம் மேலே சாக்கோ சிப்ஸு, செரி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு அதே மாதிரி ஜீனி தண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீம் நம்ம வைக்கிறோம். 1 பை 1 நம்ம செய்யணும். ரொம்ப பொறுமையாக செய்யணும். கேக்கு செய்கிறது ரொம்ப பொறுமை வேணும். உங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏசி போட்டுட்டு பண்ணலாம். இல்லைன்னா அது க்ரீம் மெல்ட் ஆகும். இந்த விப்பிங் க்ரீமை பொறுத்த வரைக்கும் இது சாப்பிட நல்லாயிருக்கும். கையில் பிசுபிசுப்பு இருக்காது. ஆனால் இதை செய்யும் போது கூலிங்கான இடத்துல வச்சு செய்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரீம் மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் கேக்கு டெக்கரேஷன் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏசி இருந்ததுன்னா நீங்கள் ஏசி போட்டுக்கோங்க. இந்த கேக் அதாவது ஃபஸ்ட்டு பன்னு செய்கிறோம்ல, அதுக்கு நம்ம ஏசி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஃபேன்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஃபேன் போடக்கூடாது. அந்த ஹீட் இறங்கும், க்ரீம் மெல்ட் ஆகும். அது மாதிரி நான் இப்போ எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு தெரியுதா, க்ரீம் நல்ல திக்காக இருக்குது. திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த ஷேப் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஷேப் வராது. இப்போ அந்த க்ரீம் எடுத்து வச்சோன்னு அப்படியே நிற்கிது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு நம்ம அந்த க்ரீமை விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணணும். அதை சுற்றி வச்சு இப்போ எனக்கு இது பழக்கன்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலை. நான் இப்போ ஏசி போடலை. எங்கள் வீட்டில் வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் ஏசி போட்டிருந்தேன். வோல்டேஜ் ப்ராப்ளம்ன்றதுனால ஏசி அடியாயிரும். நான் ஏசி இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேனும் போடலை. உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் கூட கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இது பழக்கன்றதுனால நான் அப்படியே வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கேக் எடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் எடுத்து செய்ய ஆரம்பிங்க. அந்த மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அட்டை நம்ம வீட்டில் இருக்கும்ல, அது ஸ்டிஃபாக இருக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களுடைய பேர் எழுதி நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். நீட்டாக டெக்கரேஷன் பண்ணி முடித்தாச்சு. சிம்பிளாக நான் அதிகமான கலர் நான் போட மாட்டேன். அதனால தான் பேர் எழுதியிருக்கிறது லைட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். சாக்கோ சிப்ஸு சுற்றி வச்சு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு பால்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன், நான் வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேக்கு செஞ்சு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.